இன்றைய நாள் கர்த்தருடைய வார்த்தை யோவான் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவன் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். ஆம் தேவ பிள்ளைகளை, ஆண்டவரிடத்துல விசுவாசமாய் இருக்கிற பிள்ளைங்க ஒளியின் இடத்துல இருக்கிறார்கள் என்ற அர்த்தம். நாம் பார்க்கிறோம், கர்த்தர் மேல் நம்ம விசுவாசமா இருக்கணும். அப்போதான் நம்மளுடைய வாழ்க்கை எல்லாவற்றிலும் ஜெயிக்க முடியும். இருளானது நம்மளை பற்றி கொள்ளாதபடி நம் தேவனாகிய கர்த்தர் நம்மளை விலக்கி காத்து கொள்ளுகிறவராய் இருக்கிறாரு. அப்போஸ்தலர் புத்தகம் 9ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம், சவுல் தேவனுக்கு விரோதமாய் இருந்த பொழுது, தேவனும் கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்துவின் ஜனங்களுக்கு விரோதமாய் இருந்த பொழுது அவன் இருளில் இருந்தான். ஆனால் ஒரு நாள் சவுல் தேவனை தரிசிக்கும் பொழுது இப்படியாய் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குக்கு சமீபித்த போது தடிதிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. சடிதிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. சவுலோட வாழ்க்கை, சவுலா இருக்கும்போது இருளில் இருந்தான். ஆனால் அதே சவுல், கர்த்தருடைய வெளிச்சமும் கர்த்தருடைய ஒளியும் சவுலுக்குள் பட்டவுடனே அவன் இருளிலிருந்து வெளியில வந்து சவுல் என்கின்ற பெயர் மாற்றப்பட்டு பவுலாய் வந்தார். இன்னைக்கு ஒரு பெரிய ஊழியக்காரனாய் அநேகருக்கு தேவனை குறித்து சாட்சியாய் நிற்கிற ஒரு மனுஷராக இருந்தார். இன்னைக்கு சவுலோட வாழ்க்கையில இருளெல்லாம் நீக்கி தேவன் வெளிச்சமாய் இருந்தார். நான் பாதைக்கு தீபமும் பேதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவன் உங்களுக்கு இன்றைய நாளில அவர் தீபமாகவும் வெளிச்சமாகவும் இருப்பார். God bless you.